கடந்த சனிக்கிழமை தனது கேளிக்கை பூங்காவில் ரோலர் கோஸ்டர் பழுதாகி 10 பேர் காயமடைந்த சம்பவத்தை சன்வே லகுன் உறுதிப்படுத்தியது. தற்போது அந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவ உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அதோடு அச்சம்பவம் குறித்து முழு விசாரணை மேற்கொண்டிருக்கும் அனைத்து அதிகாரத்துவ தரப்புகளுடனும் நாங்கள் ஒத்துழைத்து வருகிறோம் எனவும் அக்கேளிக்கை மைய நிர்வாகம் தெரிவித்தது. இதனிடையே ரோலர் கோஸ்டர் விபத்தை தனது தரப்பு கடுமையாக கருதுவதோடு தனது கேளிக்கை பூங்காவில் உள்ள அனைத்து விளையாட்டு வசதிகளும் தொடர்ந்து உயர் பாதுகாப்புடன் இருப்பதையும் உறுதி செய்யும் என அம்மைய நிர்வாகம் அறிக்கையின் வாயிலாக குறிப்பிட்டது. இவ்வேளையில் அந்த அசம்பாவிதம் தொடர்பில் சன்வே குழுமத்தின் நிறுவனர் தான் ஸ்ரீ ஜெஃப்ரி சியா தனது வருத்தத்தை வெளிப்படுத்தியிருந்ததாக நியூ ஸ்ட்ரேட் டைம்ஸ் செய்தி வெளியிட்டிருந்தது. அதேவேளை அச்சம்பவத்தில் உயிரிழப்பு ஏதும் ஏற்படவில்லை என்பது ஆறுதலான ஒரு விஷயம் எனவும் அவர் கூறியிருந்தார். இரும்பின் தொடர் அழுத்தத்தால் ரோலர் கோஸ்டரில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கலாம் எனவும் சதி செயல் ஏதும் காரணமல்ல என்பதை போலீஸ் உறுதிப்படுத்தியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். அந்த ரோலர் கோஸ்டரை உட்படுத்திய விபத்தில் 10 பேர் காயமடைந்ததாக நேற்று சுபாங் ஜயா மாவட்ட போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஒன் அஸ்லான் ஒன் மொஹ்மத் கூறியிருந்தார்.